ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உயர்ந்த கர்மங்கள் செய்வதனால் விளையும் பலன்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த உலகில் நாம் வாழும் வரை கர்மங்கள் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆத்மா இந்த உடல் மூலம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கர்மங்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் விதைக்கும் விதைக்கு ஏற்றாற்போல் விளைச்சலை அறுவடை செய்கிறோம். அதுபோல நாம் செய்கின்ற கர்மத்திற்கு ஏற்றாற்போல் பலனை அடைகின்றோம். நாம் செய்கின்ற நேர்மறையான செயல்கள் மூலம் மகிழ்ச்சியையும், எதிர்மறையான செயல்கள் மூலம் துக்கத்தையும் அனுபவம் செய்கிறோம். வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ விரும்புபவர்கள் நல்ல நேர்மறையான செயல்கள் செய்வதையே விரும்ப வேண்டும். செயல்கள் என்பது நமது எண்ணங்களின் வெளிப்பாடு ஆகும். உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருப்பவர்களுடைய செயல்கள் உயர்ந்ததாக இருக்கும். தனக்கும் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்துகின்ற செயல்களை செய்வார்கள். தானும் மகிழ்ச்சியுடன் இருந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். ஒருவர் தான் செய்கின்ற செயல் மூலமாகத்தான் தன்னை பற்றிய அறிமுகத்தை பிறருக்கு கொடுக்கின்றார். நல்லவர் என்றும் தீயவர் என்றும் முத்திரை குத்தப்படுகின்றார். எனவே செயல்களை செய்வதில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். அத்துடன் நல்ல செயல்களை செய்வதற்கு முதலில் மனதை பண்படுத்த வேண்டும். மனதில் உள்ள பகைமை, பழி உணர்வு முதலியவற்றை நீக்கிவிட வேண்டும். பகைமைக்கும் பழி உணர்வுக்கும் மனதில் இடம் கொடுப்பதனால் தானும் துக்கம் அடைந்து பிறருக்கும் அதையே வழங்குகிறீர்கள். நம்முடைய எண்ணங்கள் நமது எதிர்கால வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்முடைய ஆளுமை தன்மையையும் வடிவமைக்கின்றன. நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இனிமை, அன்பு, அமைதி, தன்னம்பிக்கை முதலான நற்பண்புகள் நிறைந்தவர்களாகவும் எதையும் எதிர்நோக்கும் சக்தி உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். நேர்மறை சிந்தனை இருக்கும்போது பொறுமையும் தைரியமும் வருகிறது. பிறரிடம் உள்ள நல்லவற்றை மட்டும் பார்ப்பதற்கான வழி தெரிகிறது. இவ்வாறு குணங்களிலும் சக்திகளிலும் நிறைந்திருக்கும் ஒருவர் தனது செயலால் பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். ஆனால் நேர்மறையாக சிந்தனை செய்வதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்கிற மன உறுதியும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலத்தில் எதிர்மறையான விஷயங்கள் வெகு சுலபமாக நம்முடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நேர்மறை சிந்தனை செய்வதற்கு முதலில் தனது உயர்ந்த சுயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மிக உயர்ந்த சக்தியாகிய இறைவன் பரமாத்மாவுடன் தொடர்பு வைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, வீணான விஷயங்களை சேகரிப்பதிலும் அவற்றை பிறரோடு பகிர்வதையும் நிறுத்த வேண்டும். மேலும் இறைவனுடன் தொடர்பு வைக்கும் போது இறைவனிடமிருந்து நேர்மறையான சக்திகள் நமக்குள் நிறைகின்றன. நேர்மறையான சக்திகள் உள்ள ஒருவர் செய்கின்ற செயலும் கூட உயர்ந்ததாகவே இருக்கின்றது. ஓம் சாந்தி.